எல்லாருக்கும் வணக்கம். நான் PS வினோத்ராஜ். குட் டே. இந்த கதை உருவான விதமே வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டாப் அடிச்சுட்டு நம்ம லைஃப்ல பண்ண அட்ராசிட்டிலாம் என்னன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து கார்த்திக் நேத்தா அண்ணன் அவர் வந்து அவரோட லைஃப்பை வந்து அவர் பண்ண அட்ராசிட்டியை வந்து சொல்லியிருந்திருக்காரு. அவங்கெல்லாம் வெடிச்சு சிரிச்சு அன்னைக்கு இரவு வந்து பயங்கரமா கழிஞ்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை எப்படியா ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உருவானது தான் இந்த படம். இந்த படம் வந்து ஷூட் பண்ணது வந்து எனக்கு பிடிச்ச திருப்பூர். அந்த ஊர்ல வந்து ஒரு நாள் இரவு அப்படியே ஒருத்தன் நம்மளை கூட்டிட்டு போய் அப்படியே அங்கே ஃபுல் அட்ராசிட்டி பண்ணி நம்மளால ரசிச்சு கொண்டாட வச்சு அதில் வந்து கேலி கிண்டல் இருக்கும், ஆனால் சமூக பொறுப்புள்ள சோசியல் சட்டராகவும் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்டர்கட் இல்லாமல் ஒரு படத்தை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுன்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா அப்படி பண்ணும்போது ஒன்று என்கேஜ் பண்ணும், இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணாமல் போயிடும் அப்படின்ற ஒரு டைலாமோலேயே நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இந்த படம் வந்து என்கேஜும் பண்ணுது, என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. அது இந்த படத்தோட பெரிய பிளஸ். அது ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புது டீம், அவங்க எல்லாரும் நண்பர்களா சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெகுஜன சினிமாவா மாத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ரொம்ப நேர்மையா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வர சாந்தகுமார் கதாபாத்திரம் மாதிரி ஒன்று நம்ம சாந்தகுமாரா இருப்போம், இல்லை நம்மளை சுற்றி எவனா ஒருத்தன் சாந்தகுமாரா இருப்பான். அவன் வந்து பண்ற அட்ராசிட்டியை வந்து நம்ம ரசிப்போம், கோவப்படுவோம். அவன் வந்து சில டைம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா அவனை நிராகரிக்க முடியாது, ஒதுக்க முடியாது. அவனை கூட வச்சுக்கிட்டே பயணிப்போம். அப்படி உங்களுக்குள்ள இருக்கிற சாந்தகுமாரையோ இல்லை உங்க கூட இருக்கிற சாந்தகுமாரையோ நீங்க பார்த்து ரசிக்கணும், கொண்டாடணும்னா ஜூன் 27 தியேட்டருக்கு வந்து பாருங்க. பயங்கரமான ஒரு அட்ராசிட்டி இருக்கு. நன்றி.